வருகிற தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், அதிமுக ஆளுகிற கட்சியாக உருவாக்கணும். ஆனா இதுலயும் சிக்கல் என்பது தனிப்பெரும்பான்மையோடு ஆளுகிற கட்சியாக அதிமுக அமைய வேண்டும். அதிமுக முதலமைச்சரை கொண்டு அந்த அமைச்சரவை நடத்தணும். கூட்டு மந்திரி சபை இருக்கக்கூடாது. அண்ணாமலை என்பவர் அடக்கி வாசிக்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாருல்ல, அதான் நான் சொல்ல வர்றேன். அது எதிர் விளைவுகளை உருவாக்கிவிடும். அது எதிர் விளைவுகளை உருவாக்கிவிடும். இன்றைய சூழல்ல வேற வழி இல்லை, ஆனா ஜாக்கிரதையோடு இருக்கணும் அப்படின்றீங்க. இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்த எடப்பாடி பழனிசாமி தவறிவிட்ட காரணத்தினால், அல்லது இந்த இயக்கத்தின் வலிமை சிதைக்கப்பட்ட காரணத்தினால் இப்படி ஒரு முடிவு இன்றைக்கு எடுக்கப்படுகிற பொழுது அதை எதிர்க்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இல்ல இன்றைய தேதிக்கு. ஆனால் எதிர்காலத்துல ஒன்று அமைகிற ஆட்சி அதிமுகவினுடைய தனிப்பெரும்பான்மையோடு ஆளுகிற ஆட்சியாக அமையப்பெற வேண்டும். எதிர்காலத்தில் வலிமையோடு அதிமுக வளர்த்து எடுக்கப்பட வேண்டும் என்பதை மனதில் கொண்டு இந்த கூட்டணியை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அதிமுகவோட முன்னணி தலைவர்களும் அதுல ரொம்ப முனைப்போட செயல்படுறாங்க. என்ன யாரு முன்னணி தலைவர் நீங்க சொல்றீங்க? சொல்லுங்களேன், எனக்கு பேரை சொல்லுங்க. செங்கோட்டையன் கூட தலைவர் பேரெல்லாம் சொல்லுங்க. செங்கோட்டையன் கூட பிரதமரை பாராட்டி பேசினாரு அப்படிங்கிற இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஆமா, வேலுமணி அதுக்கு முயற்சி எடுக்கிறாரு. செங்கோட்டையன் தனிமையில ஒரு நிமிஷம் இருங்க. செங்கோட்டையன் என்ன சொன்னாரு? அவனாசி அத்திக்கடவுல அம்மா படம் இல்ல, எம்ஜிஆர் படம் வைக்கல. இன்னைக்கு இந்த டெல்லியில அந்த அலுவலகத்துல எடப்பாடி படம் மட்டும்தான் இருக்குது. செங்கோட்டை எங்கேயாவது கொந்தளிச்சு கதறாரான்னு பாருங்க. வேற யார் முன்னணி தலைவர் சொல்லுங்க? இல்ல வேலுமணி அமித்ஷாவை சந்திச்சாரு. ஆமா, அவர் தொடர்ச்சியா அவர் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுல தானே இருக்காரு. அவர் கல்யாணத்துக்கு பாஜக, ரிசப்ஷனுக்கு அதிமுகன்னு தானே இருக்காரு. இரட்டை நிலைப்பாட்டுல தான் இருக்காரு. சென்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே ஒன்றா சேர்ந்து இருந்தோம்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கலாம்னு தானே சொன்னார். இன்னைக்கு பாஜக அவர் வேண்டான்னு சொன்னாரு சொல்லுங்க? வேலுமணி பாருங்க இந்த தேதியில வேண்டான்னு சொன்னாருன்னு சொல்லுங்க. நாடாளுமன்ற தேர்தல் அண்ணாமலை எல்லாம் அதிமுகவை எதிர்க்க துணிந்தவர்கள், கள்ளங்கபடம் இல்லாதவர்கள், எம்ஜிஆர் மீது மட்டுமே விசுவாசம் கொண்டவர்கள், தன்னிடத்துல எந்த பலகீனமும் இல்லாதவர்கள், லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள், வம்பு வழக்குகள் இல்லாதவர்கள், இவங்கெல்லாம் இல்லைங்க நம்ம கட்சி எம்ஜிஆர் கட்சிங்கன்னு சொல்லுவாங்க. அமைச்சர்களாக இருந்தவர்கள், பொருளாதாரத்துல தங்களை பலப்படுத்தி கொண்டவர்கள், பல்வேறு வழக்குகளை சந்திக்கிறவர்கள், பாஜகவுக்கு வெண் சாமரம் வீசுபவர்களாகத்தான் இருப்பாங்க. வேற யார் முன்னணி தலைவர் சொல்லுங்களேன்? இல்ல டெல்லியில சிவி சண்முகம் இருக்காரு, எம்பியா இருக்காரு, தம்பிதுரை இருக்காரு, எம்பியா இருக்காரு. இவங்க எல்லாம் இருக்கிறாங்கிறத நீங்க சொல்லித்தான் தெரியுது. தம்பிதுரைன்னு ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கறத மறந்துட்டாங்க எல்லாரும். இப்ப நீங்க ஞாபகப்படுத்துறீங்க எல்லாருக்கும்.